வெனிசுவேலா நாட்டிலிருந்து ரஷ்ய ராணுவம் உடனடியாக வெளியேற வேண்டும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நேற்று புதன்கிழமை 27ஆம் தேதி தெரிவித்தார். வெனிசுவேலாவிலிருந்து ரஷ்ய ராணுவம் வெளியேற வேண்டும் என்கிறாரே அமெரிக்க ஜனாதிபதி. சரி, ரஷ்ய ராணுவம் எப்போது வெனிசுவேலா நாட்டுக்குள் வந்தது? அது பற்றி வெனிசுவேலாவோ ரஷ்யாவோ அமெரிக்க ஜனாதிபதி கூறும் வரை வாய் திறக்கவில்லையே. அதில் தான் உள்ளது ஒரு விவகாரம். கடந்த சனிக்கிழமை 2 ரஷ்ய விமானங்கள் கராக்கஸ் நகருக்கு அருகிலுள்ள விமானத்தளம் ஒன்றில் வந்து தரையிறங்கின. ரஷ்ய விமானப்படைக்கு சொந்தமான விமானங்கள் அவை. அந்த விமானங்களில் வந்தவர்கள் யார் என்ற விவரம் வெளியிடப்படவில்லை. வெனிசுவேலா ஜனாதிபதிக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காக அழைத்து வரப்பட்ட ரஷ்ய கமாண்டோ வீரர்கள் அவர்கள் என சிலர் ஊகங்களை வெளியிட்டிருந்தனர். வெனிசுவேலா நாட்டிலுள்ள ரஷ்ய தூதரகம் அந்த விமானத்தில் வந்தவர்கள் யார் என்பது பற்றி கருத்து கூற மறுத்துவிட்டது. ரஷ்ய விமானப்படை தொடர்பான விஷயம் அது என்பதால் அது பற்றி நாம் எதுவும் கூற முடியாது என ரஷ்ய தூதரக செய்தி தொடர்பாளர் கூறிவிட்டார். எனவே அந்த விமானத்தில் வந்தவர்கள் யார் என்பது தொடர்பான மர்மம் நீடித்துக் கொண்டே போனது. அது சனிக்கிழமை நடந்த சம்பவம். புதன்கிழமை அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் ரஷ்ய ராணுவம் அங்கிருந்து உடனடியாக வெளியேற வேண்டுமென்றார். இதிலிருந்து கடந்த சனிக்கிழமை வெனிசுவேலா நாட்டின் தலைநகர் கராக்கஸுக்கு வந்த அந்த 2 மர்ம ரஷ்ய விமானங்களில் அழைத்து வரப்பட்டவர்கள் ரஷ்ய ராணுவத்தினர் என்பது உறுதியாகிறது. எப்படி என்றால், ஊடகங்களுக்கு ரஷ்ய தூதரகத்தில் உள்ளவர்கள் எதுவும் கூறாவிட்டாலும் வெனிசுவேலா நாடு முழுவதிலும் கண்களையும் காதுகளையும் வைத்திருக்கும் அமெரிக்க உளவுத்துறை CIA அந்த விமானத்தில் வந்தவர்கள் யார் என்பது நிச்சயம் தெரிந்திருக்கும் அல்லவா? அவர்களுக்கு தெரிந்தால் அமெரிக்க ஜனாதிபதிக்கு தெரிந்த மாதிரி அல்லவா? இனி ஊகம் செய்ய தேவையில்லாமல் அந்த 2 விமானங்களிலும் வந்தவர்கள் ரஷ்ய இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் அந்த 2 விமானங்களும் வருவதற்கு முன் ரஷ்ய இராணுவம் வெனிசுவேலாவில் இருக்கவில்லை. வெள்ளை மாளிகையின் ஓவல் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த போது அமெரிக்க ஜனாதிபதியிடம் செய்தியாளர் ஒருவேளை ரஷ்ய ராணுவம் அங்கிருந்து வெளியேறாவிட்டால் உங்களது அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் என்று கேட்டார். அதற்கு அமெரிக்க ஜனாதிபதி கூறிய பதில், அங்கிருந்து ரஷ்ய ராணுவத்தை வெளியே அனுப்ப எமக்கு எத்தனையோ வழிகள் இருக்கின்றன, பொறுத்திருந்து பாருங்கள் என்பதுதான். வெனிசுவேலா விவகாரத்தில் அமெரிக்காவும் ரஷ்யாவும் முட்டி மோதிக் கொண்டிருக்கின்றன. அமெரிக்க இராணுவத்தைச் சேர்ந்த கமாண்டோ வீரர்கள் ஏற்கனவே கொலம்பியாவில் கொண்டு போய் இறக்கிவிடப்பட்டதாக தகவல் உள்ளது. கொலம்பியாவும் வெனிசுவேலாவும் தரை எல்லையால் பிரிக்கப்பட்டுள்ள அயல் நாடுகள். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்ய இராணுவத்தை வெளியேற்ற எமக்கு எத்தனையோ வழிகள் இருக்கின்றன என்று கூறியதில் உள்ள வழிகளில் ஒன்று கொலம்பியாவில் உள்ள அமெரிக்க கமாண்டோக்களா? அமெரிக்க ஜனாதிபதியின் இந்த கூட்டு தொடர்பாக கருத்து தெரிவித்த ரஷ்ய வெளியுறவு அமைச்சின் செய்தி தொடர்பாளர் மரியா ஜகாவோரா, முதலில் அமெரிக்க ஜனாதிபதி தமது படைகளை சிரியாவை விட்டு வெளியேற்றட்டும், அதன் பின்னர் எம்மிடம் கோரிக்கை வைத்தால் நாம் அதற்கு உரிய பதிலை வழங்குவோம் என்றார். அதே நேரத்தில் அதுவரை தமது இராணுவம் அங்கிருப்பதை ஒப்புக்கொள்ளாத ரஷ்யா, அமெரிக்க ஜனாதிபதி வெனிசுவேலா நாட்டில் ரஷ்ய இராணுவம் உள்ளது என கூறிய பின்னர் இன்று வியாழக்கிழமை தமது இராணுவம் அங்கே இருப்பதை ஏற்றுக்கொண்டுள்ளது. அதற்கு ஒரு விசித்திர காரணத்தையும் கூறியுள்ளது ரஷ்யா. வெனிசுவேலா நாட்டில் ரஷ்ய இராணுவத்தினர் இராணுவ நடவடிக்கை ஒன்றை செய்வதற்காக செல்லவில்லை. வெனிசுவேலா இராணுவ அதிகாரிகளுக்கு ஆலோசனை சொல்லவே சென்றிருக்கிறார்கள் என்கிறது ரஷ்யா. சுமார் 100 ரஷ்ய இராணுவத்தினர் 2 விமானங்களில் வெனிசுவேலா சென்று இறங்கியுள்ளார்கள். வெனிசுவேலா இராணுவ அதிகாரிகளுக்கு 100 பேரும் ஒன்றாகச் சேர்ந்து ஆலோசனை கூறப்போகிறார்களா அல்லது தனித்தனியாகவா?